வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரவா உப்புமா செய்து காட்ட போகிறேன். அதுக்கு ரவாவை எடுத்து நல்லா வறுக்கணும். நீங்கள் நல்லா வறுக்காட்டி அதோட வாசம் வர மட்டும் வறுக்கணும். நல்லா வறுக்காட்டி அது குழஞ்ச மாதிரி வந்துடும். உப்புமாவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுட்டுது. இதை நான் இப்போ எடுத்து வச்சுட்டு அந்த சட்டியிலேயே நான் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி எல்லா மரக்கறியும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இப்போ நான் முதல் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்குது. வெடித்து கொண்டு வரைக்கும் வெங்காயம் போட போகிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கோவா, கேரட், லீட்ஸ் மூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கறிவேப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் உரைப்புக்காக செத்தல் மிளகாய் போடுறேன். சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதை போடுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இதுக்கு பேர் உப்புமா. கொஞ்சம் கூட போடலாம். அதுக்காக கூட போடக்கூடாது. போட்டால் சாப்பிட இயலாது. அளவான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இந்த வறுத்து வச்ச ரவாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். சிலர் முதலே தண்ணி விட்டுட்டு தான் அதுக்கு பிறகு ரவா போடுவினோம். அப்படி நீங்கள் போடுவீங்களான்னு இருந்தால் சில வேளை குழஞ்சிடும். இது இப்படி செய்துட்டா அளவளவாக தண்ணி விடைக்க எங்களுக்கு தெரியும் எவ்வளோ அளவு வரும் அப்படின்னு சொல்லி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொதித்து வச்சுருக்கிற தண்ணி, அதாவது சூடான தண்ணியில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்க உதிரி உதிரியாக வரும். சாப்பிட நல்லா இருக்கும். அவிஞ்சும் இருக்கும் ரவா. முதலே வறுத்தது பிறகு தண்ணி விடைக்க, கொதிக்கிற தண்ணி விடைக்க அது அவிஞ்சும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.